தக்காளி நல்லா இருக்கும். தாயி ஓம் சக்தி கேமரா எடுத்துருக்கு. பால் தூக்கி போடும் மேலே அப்படி ஜம்முன்னு ரைட்டு ஓகே சார்.
கேட்டாலும் நல்லவே கேட்காம நாற்பது தரும் பொருள் எவ்வளவு சிறிய நல்லவற்றை கேட்டால் தெரிஞ்சு உண்டாகும். பார்த்தியா? ரெடி ஆக்ஷன். நடிகள் அறக்கட்டளை வந்து எல்லா வசதிக்கான உறுப்பினர்கள் தலைவர்லாம் வந்துருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி நமக்கு காலையில் வந்து சிறப்பான ஒரு உணவு கொடுத்தாங்க ஸ்வீட்டோட. இப்போ இன்றைக்கி மதியமும் அவங்க தான் நமக்காக செஞ்சுட்டுருக்காங்க, எல்லாம் வந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்விக்காக கல்வி உபகரணங்களாக வந்து மூன்று புத்தகங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லோருடைய சார்பாக இந்த மேகா ஃபவுண்டேஷன் சரணாலயாசிரியர்கள் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இது இயங்கிட்டு இருக்கு. இந்த இல்லத்துக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கும் உங்கள் நதிகள் அறக்கட்டளை தலைவர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் எங்கள் இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளோம். இந்த மெகா ஃபவுண்டேஷன் வந்து எங்களுக்கு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தெரிய வந்துருக்கு. சரி, நம்ம பசங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது மெடிக்கல் சைட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம மெடிக்கல் சைடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். அதனால் பசங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, மெடிக்கல் உதவி இந்த மாதிரி எது தேவைப்படுதோ எல்லாமே நாங்கள் பண்ணுற ரெடியாக இருக்கோம். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்போ ஃபவுண்டேஷனுக்கு நான் அங்கேயே தெரிவிக்கிறேன். ஆக்ஷன். இங்கே அமர்ந்திருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் நதிகள் அறக்கட்டளை சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே மெகா ஃபவுண்டேஷன்
சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்கள் நதிகள் அறக்கட்டளையின் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வை நடத்த அவர்களை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்துள்ளார்கள். அவர்களுக்கு மேலும் எங்கள் நதிகள் அறக்கட்டளையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் ஊரே யாவரும் மேலே என்பதை போல நமது அனைவரும் ஒரே உறவினர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. என்னுடன் பிறந்த சகோதரர்கள் யாரும் இல்லை. ஆனால் எனக்கு இங்கு இவ்வளவு சகோதரர்கள் இருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மேகா ஃபவுண்டேஷன் தலைவர் ஐயா அவர்கள், சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், நதிகள் அறக்கட்டளையின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு உறுப்பினர்கள் அவர்களுக்கும், அம்மையார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளேன். இப்போது நதிகள் அறக்கட்டளையானது இப்பொழுது மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக பல நல்ல உதவிகளை செய்து வருகிறது. நான் இங்கு உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததே அந்த நதிகள் அறக்கட்டளை தான். உங்களுக்கு அளிக்கப்படவுள்ள பாடப்புத்தகங்கள் அல்லது உங்கள் கல்விக்காக ஊக்குவிக்கப்பட உள்ளது, சரியா? நீங்கள் இன்று போல் என்றும் ஒரு நல்ல பிள்ளைகளாக இருந்து சமூகத்தில் ஒரு நல்ல பேரை எடுத்து மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும் என்று வாக்குகளை கூறி நன்றிகள் தெரிவித்துள்ளேன். இவங்க தான் வந்து முதல்ல வந்து நம்ம ஹோம் வந்தாங்க. வந்து பேசும்போது என் தம்பி பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காரு. அவங்க வந்து நாராயணன் பேர். அவங்க தான் நதிகள் அறக்கட்டளையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதன் மூலமாக தான் இவ்வளோ பேர் இங்கே நம்ம ஹோம் வந்துருக்காங்க. இவ்வளோ உதவிகள் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து நம்ம உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாராயணனும் மற்ற அனைவருக்கும் நன்றி சார்பாக விழுந்த நன்றி ஒரு நாள் உங்களோடு அனைத்தும் உங்களோடு நான் இந்த உலகங்களை அனுப்பதும் உங்களோடு செலிப்ரேட் பண்ணுவதும் கடவுள் நிறையாக இந்த நாள் கொடுத்ததற்கும் நன்றியும் கடவுளுக்கு வேண்டுமா நீங்கள் இந்த நிறுவனத்திலே நீங்கள் கல்வி என்ற ஒரு செல்வம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை உயர முடியும். 1000 பணம் கோடியாக இருந்தாலும் கல்வி மட்டும்தான் உயர்ந்த செல்வம். அதுபோல நீங்கள் நிர்வாக இயக்குனர் ஐயா சொல்வது போல நீங்கள் இருந்து அவர்கள் சொல்வதை கேட்டு தொடர்ந்து நல்ல பிள்ளையாக நடக்க வேண்டும். இந்த இறை சமூகத்திற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் தயவாளர் அன்பு சொந்தங்களே, உங்களால் நாங்கள், எங்களால் நீங்கள், அந்த ஒரு முறைப்படி இன்று நாம் நதிகள் அறக்கட்டளையின் மூலமாக இங்கே வந்து உங்களோடு கலந்து கொண்டு உங்களின் அன்பையும் பாசத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வு காலம்பூரா தொடர வேண்டும் என்று எங்கள் நதிகள் அறக்கட்டளை ஆசைப்படுகிறது. மேலும் எங்கள் நதிகள் அறக்கட்டளை 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு அரசு பதிவு பெற்றது. அது முதல் நமது அறக்கட்டளை மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றது. அதில் முதலாக கல்வியின் அடிப்படையில்
மலைவாழ் மக்களை சந்தித்து அவர்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் பல இடைப்பாடுகளில் மலைவாழ் மக்களை சந்தித்து அவர்களை நாம் கல்விக்கு என்ன தேவை என்பதை உணர வைத்து புரிய வைத்து அந்த மாணவ மாணவியரை பள்ளிக்கு வர செய்து அவர்களுக்கு வேண்ட உதவிகளை அறக்கட்டளை செய்து அதில் மாபெரும் வெற்றியை கண்டோம். அடுத்ததாக ஊனமுற்றவர்களுக்கு நமது அறக்கட்டளை பல உதவிகளை செய்து 3 சக்கர வாகனங்களை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கி அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்த செய்து நமது அறக்கட்டளை வெற்றி பெற்றது. அடுத்ததாக இங்கே நமது தேசத்தில் சந்திக்கக்கூடாத ஒரு நிகழ்வு, அது பேரிடை காலங்களில் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வாக அமைந்தது. சுனாமி வந்து நமது தேசத்தில் பல உயிரிழப்பை செய்து நமக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி தந்தது. அதுபோல் ஒரு நிகழ்வு இனி நடக்காமல் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்வுக்காக நமது அறக்கட்டளை பல உதவிகளை நாட்டு மக்களுக்கு செய்தது என்பதை உங்களுக்கு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மருத்துவ முகாம் செய்தோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று பெரியவர்கள் சொல்வது போல் முதலில் மருத்துவ முகாம் நடத்தினோம். அந்த மருத்துவ முகாமில் கோவூர் சக்தி கிளினிக் மருத்துவர் திரு டாக்டர் அருண்குமார் அவர்கள் மூலமாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதில் டாக்டர் எங்கள் வந்திருந்த அத்தனை நோயாளிகளையும் சிறப்பாக கவனித்து அவர்களுக்கு வேண்ட உதவிகளை செய்து எங்கள் அறக்கட்டளைக்கு நற்பெயரை பெற்றுத் தந்தார்கள். அடுத்ததாக அன்னதானம் வழங்கப்பட்டது. அதாவது இங்கே கோவூரில் அமைந்துள்ள சுந்தரேஸ்வரர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் வந்து அங்கே அன்னதானம் சுமார் 900 பேருக்கு சிறப்பாக அன்னதானம் வழங்கி மகா அன்னதானமாக அதை சிறப்பித்து தந்த நமது அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் அந்த கோயில் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வருகின்ற பக்தர்களுக்கு போரூர் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் அந்த திருவண்ணாமலையில் நடைபெற்ற அன்னதானத்தில் நாமும் கலந்து கொண்டு அதை சிறப்பாக செய்து முடித்தோம். அதுவும் ஒரு மாபெரும் வெற்றியை எங்கள் அறக்கட்டளைக்கும் அந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலய அன்னதான முகாம் அறக்கட்டளைக்கும் பெரும் பேருதவியாக இருந்தது. அடுத்ததாக நாம் தினசரி மருத்துவ சேவை என்று ஒன்று துவங்கப்பட்டு இன்றும் அது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அந்த மருத்துவமனைக்கு வந்து பயன்பெற எங்கள் நதிகள் அறக்கட்டளை உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றது. இந்த நதிகள் அறக்கட்டளை மூலம் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு அடுத்ததாக இப்பொழுது இங்கே எங்கள் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் நதிகள் அறக்கட்டளை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் எங்களுக்கு இந்த நதிகள் அறக்கட்டளைக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு உதவி செய்து பல தருணத்தில் எங்களை வழிநடத்தினால் நாங்கள் இன்னும் பல உதவிகளை செய்து மக்களுக்கு பெரும் பேருதவியாக இருப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்திற்குரிய இள செல்வங்கள் அனைவருக்கும் 2வது வணக்கம். இங்கு நதிகள் அறக்கட்டளை சிறார்களுக்கு உணவளித்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற நதிகள் அறக்கட்டளை எனக்கு 3வது வணக்கம். அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கு இருக்கும் நிலையை கடந்து நாளை நீங்கள் பெரிய மேதைகளாக வரலாம். டாக்டராக, என்ஜினியராக, விஞ்ஞானியாக பல மேதைகளாக நீங்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கே உங்கள் மனதில் ஒரு விதையை தூவிவிடுங்கள். அது என்னவென்றால் இயலாதவருக்கு இயன்றதை செய்வோம் என்ற ஒரு பணியை உங்கள் மனதில் நீங்கள்
விதைத்து விடுங்கள், விதையாக விதைத்து விடுங்கள். இன்றைக்கு விதைக்கும் இந்த விதை நாளை உங்கள் மனதில் இன்றைக்கு நாங்கள் செய்யும் அதே நிலையை நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொண்டு, இந்த உதவிகள் செய்யும் மனப்பான்மை உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு நிலையை எடுத்து வரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் இருக்கிறார் இல்லையா? கடவுளை யாராவது பார்த்துக்குமா? இல்லை இல்லைங்களா? கடவுள் அப்படின்னா என்னன்னா அவர் ஒரு கருணையினுடைய வடிவம் தான் கடவுள் இல்லைங்களா? கருணையினுடைய வடிவம் தான் பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னா உலகத்துல எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கிறார். எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கிறார். திருப்பி சொல்லுங்க. கடவுள் எல்லாத்துலயும் நிறைந்திருக்கிறார். குறையா இல்லை. கடவுள் எப்படி இருக்கிறாரு? எல்லா இடத்துலையும் நிறைவா இருக்கிறார். அவர் குறையா இல்லை. எல்லா இடமும் சொல்லும் போது அது நானும் வர்றேன், நீங்களும் வர்றீங்க. கரெக்டா? எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காருன்னா எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாரு? சமந்தான். இல்லை இங்க நான் பெரியவன், நீங்க சின்னவங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கடவுளை பொறுத்தளவுல நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். கரெக்டா? யாரும் பெரியவங்க சின்னவங்க உயர்ந்தவங்க இப்பெல்லாம் பெரிய ஆளு, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படி இல்லை. கடவுளை பொறுத்தவரை நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? நம்ம யாரு? சமம். சமம். மனிதர் தான். மனிதர் சமம். பெரியவங்க எல்லாம் பெரிய அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இனிமே வேண்டாம். நான் ஏன் சொன்னா, நீங்க யாரோ ஒருத்தர் பெரியவங்களாவும் நம்மளுக்கு வந்து நீங்க தாழ்ந்தவங்க நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் பிரதானமான கடல் ஐயா இப்படி நிறைய பேர் உத்தரவாதம் கூப்பிடுறீங்க. இப்படிங்களா கடவுளுக்கு நம்புறீங்க. அந்த நம்ம நம்புற நம்மளெல்லாம் ஆரோக்கிய கடவுளுக்கு முன்னாடி யாரும் உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவர் இல்லை. சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? கடவுளுக்கு முன்னாடி நம்ம யாரு? எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற பட்சத்துல ஐயோ நமக்கு இங்க யாருமே இல்லையே, நம்ம வந்து ரொம்ப கீழ்மையா இருக்குமே, அவங்க உயர்ந்திருக்காங்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதுதானே வந்திருக்கிறோம். உங்களோட சேர்ந்து நாங்களே சாப்பிட்டு நாங்களே சமைச்சு உங்களோட சேர்ந்து சாப்பிடலாம் வந்திருக்கோம். ஏன் நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக இருந்த இடத்துல ஏன் இங்கே ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம கடவுள்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுவோம்னா தாயும் தந்தையும் அப்படி சொல்லுவோம். கடவுளை எப்படி பார்த்து சொல்லுவோம்னா ஒரு சில நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன பண்றேன், நீ நிறைய படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, நிறைய பக்தி பாடல்களை படிச்சிருப்பீங்க, நிறைய அதிகாரிகள் இங்கே வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய கருத்துக்களை ஆன்மீக ரீதியாகவும் திருவாசகம்லாம் இருக்கு தெரியுமா? திருமுறையில் தேவாரம் திருவாசகம்லாம் இருக்கு தெரியுமா? தெரியலையா? ஓரளவுக்கு படிச்சு புதுசாக தெரியாது, கொஞ்சம் தெரியும் இல்லையா? புரியாது, அவங்க புரியாது தம்பிங்களா? அந்த காமிக்கு பண்ணி செய்ய நீ எப்படினோம் அந்த மாதிரி தேவார திருவாசகம்லாம் இறைவனை பற்றி புகழ் பாடு. இறைவனுடைய அருமை ஹேப்பியா கடவுள் நம்ம எல்லாரும் சமம் தான். யாரும் கேட்டதாலும் கிடையாது, யாரும் பெரிய சின்னமும் கிடையாது, எல்லாரும் சமம். கரெக்டா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க மிகவும் அற்புதமும் அதிசயமும் நிகழ்ந்த குழந்தைக்காக உங்களை நாங்கள் பார்த்து மண்ணுலகில் தாயோட கூடிய பாரதிய பிள்ளைகள் இருந்தாலும் அங்கெல்லாம் இல்லாம இங்க வந்து இங்க கவனிக்குமா? இங்க வந்து உங்களோட சேர்ந்து இப்ப நத்தனால நீங்க சும்மா விளையாண்டு இருப்பீங்க. இன்னைக்கு தான் எல்லாம் கேட்குறீங்க, நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம். இன்னைக்கு நீங்க கேட்குறேன். அப்ப நாங்க இங்க உங்களோட சேர்ந்து இருக்குன்னா ஏன் இங்க வரணும்? உங்களோட சேர்ந்து இருக்கும் போது அந்த கடவுள் எங்களுக்கு தாய் தந்தை இருக்கிற நாங்க உணரும். எல்லாரும் உயிரும் உங்களை வெறுப்படைகிறாங்க. சில பாடல்கள், சில கதைகள், அதோட நம்மளோட உங்களோட கலந்துறாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து சாப்பாடு சமைச்சு ரெடியாகணும், நம்ம சாப்பிட்டு உங்களோட சேர்ந்து சாப்பிட்டு அதானே நிகழ்வு. நிகழ்வு அதானப்பா சமைச்சு நீங்க உங்களோட சேர்ந்து சாப்பிட போறோம். அந்த நிகழ்வு வரைக்கும் என்ன பண்ணலாம்? அந்த நிகழ்வு வர வரைக்கும் என்ன பண்ணலாம்? பேசலாமா? விருப்பம் தானே? பேசலாமா வேணாமா? முடிச்சிடலாமா? சொல்லுங்கப்பா. பேசலாமா முடிச்சிடலாம்? நல்லா பண்ணலாம். பேசலாமா முடிச்சிடலாமா கேட்குறேன். முடிச்சிடலாமா? பேசலாமா? என்ன பண்ணுவோம்? விளையாட்டு போயிடலாமா? பேசுவோம், கதைகள் பேசுவோமா? பாட்டு பாடுவோமா?
உலகெனும் மாபெரும் மேடையிட்டானதில் உயிர்களனைத்தையும் ஆடத்தான். இந்த பாட்டோட அர்த்தத்தை நீ உருவாங்கிட்டே ஒரு புரியும். உலகெனும் மாபெரும் மேடையிட்டானதில் உயிர்களனைத்தையும் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி குடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான். ஆடுகின்றானடி திண்டையிலே அதை பாட வந்தேனவன் திண்டையிலே. தந்தையும் தாயுமாய் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. நல்லா கவனிங்க, பாட்டுல பாடுன நீ உருவாக்கணும், அது உங்களுக்கு சந்தோஷப்படும். தந்தையும் தாயுமாய் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. மண்ணை படைத்தவன் மண் சுமந்தானவன் அதுரையில் ஆடிய அத்தமன்றோ. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இது ஒரு சினிமால அந்த பாடல், சினிமா பாடல், அமைதி பாடல். அந்த சினிமா பாடல் என்ன சொல்லுதுன்னா, தில்லை என்கிற சிதம்பரத்துல ஆடவல்லானாக இருந்து அருள்பாலிக்கிற நடராஜ பெருமான் அன்று முதல் இன்று வரை ஆடிக்கொண்டிருக்கிறான். புரியுதா? அப்படின்னா நீங்க இங்கதான் கவனிக்கணும். அவன் எல்லாருக்கும் சமமானவன், யாரையும் எதிர்ப்பு விருப்பு இல்லாதவன் சொன்னா அதே இறைவன் நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறான். அப்படின்ற போது நமக்கு தாய் தந்தையராக இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதுதான் இந்த பாடல சொன்னேன். அவர் எப்படி இருக்கிறாரு? அனுதினம் தில்லைங்கிற சிதம்பரத்துல ஆடக்கூடிய நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஆடுவதாக தான் இந்த உலகம் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்துல நம்மளை போன்ற எல்லாரையும் படைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாடகம் நடக்குன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒரு கதாபாத்திரம் நடிப்பாங்க இல்லையா? அதுபோல இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய வச்சுருக்காரு. அவங்கவுங்க வேலையை செய்ய வச்சுருக்காரு. அதுதான் எல்லாம் நடப்பதற்கும் காரணம் என்னன்னா இறைவன் என்ற ஒருவன். அவன் அதனால எல்லோரும் நலமோடும் வளமோடும் நாம இருப்போம். அதனால எப்பொழுதும் நமக்கு இது ஒன்றும் இல்லை, நமக்கு யாரும் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு ஒருவரும் வளரக்கூடாது. இறைவன் இருக்கின்ற வரை நமக்கு அத்தனையும் நலமாக நடக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுள் நீங்க கடவுளை நம்புறாதான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது போக கல்விக்குன்றான தேவையான ஏற்பாடுகளும் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி நீங்க கல்வியில திறப்படுவாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க இறைவன் 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 சொல்றீங்க, அதை நீங்க பாத்துருக்கீங்களா? கடவுள் நீங்க சொல்றீங்களே, அவரை நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க பார்த்த மாதிரி எங்கிட்ட சொல்றீங்களே, நாங்க எப்படி நம்புறது? அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வருதா? வருதா? வரலையா? வரலையா? வர்றப்ப உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா சொல்லலாம். சந்தேகம் வருது இல்லையா? கண்டிப்பா நீங்க எப்படி கடவுளை பார்க்கலையோ அது மாதிரி நானும் பார்க்கிறேன். நானும் பார்க்கிறேன் இல்லையா? ஒத்துங்க. ஒரு நாள் உண்மையை ஒத்துக்கணும். நான் உங்களுக்கு ஏதோ போய் பேசிட்டு நான் கடவுளை பார்த்தேன், நேரத்தில் உட்காந்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு போய் பேச நீங்க வரல. உண்மையிலேயே நீங்க எப்படி கடவுளை பார்க்கலையோ அதான் நானும் கடவுளை பார்த்தேன். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கடவுள் எப்படி இருக்காரு? கருணை என்ற வழியில் இருப்பார். கடவுள் எப்படி இருப்பாரு? கருணை. அதாவது ஒருத்தர் நம்ம முன்னாடி கஷ்டப்படும் போது அவங்க உதவி பண்ற மாதிரி என்ன சொல்லுவோம்? கடவுள் மாதிரி உதவி பண்ணாரியா சொல்றமா இல்லையா? கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஒருத்தர் உதவுறதுன்னு சொல்றான் கடவுள் மாதிரி. அப்புறம் கடவுள் பார்த்ததே இல்லை, எப்படி நான் அதை
கடவுள் மாதிரின்னு சொன்னோம். இப்ப நம்ம கடவுளே பார்த்ததுல ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிற உதவி பண்ணும்போது அவரை நம்ம கடவுள் மாதிரின்னு சொன்னது எப்படி சொன்னோம்? அப்ப கருணை வடிவம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கடவுளுக்கு சமமானவர்களாக நம்ம பார்க்கணும். கருணை வடிவமாக கடவுள் இருக்கிறார் அப்படின்றது நமக்கு ஒரு உணர பார்க்க முடியல, நம்மளால உணர முடியும். இதுக்கு ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு காட்சியை உங்க முன்னாடி ஒரு தெளிவா விளக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அந்த கதையை சொல்லணுமா? சரி. அதாவது அந்த நாட்டுடைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா நல்லாட்சி செய்யறான். அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, அந்த மக்களுக்கு தேவையான கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களோட வாழ்வதற்கு தேவையான அத்துணையும் நல்ல வளம்பர செய்து நாட்டை நல்லாட்சி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவனுக்குள் என்ன வருகிறது? ஒரு ஆணவம் வருகிறது. நான் தான் பெரியவன். எப்படி அந்த மன்னன் நாட்டை நல்லாட்சி செய்கிறான்? தமிழா உங்களுக்கு கேமரா தான் பார்க்கணுமா? உங்களை முன்னாடி உட்காந்தா கேமராவில் நீங்க வருவீங்க, பின்னாடி போகணும்னா கேமரா நீங்க வாங்க, இப்படி வாங்க. அப்போ நாளைக்கு அந்த வீடியோ எம்பெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார். அது என்ன திருவிளையாடல்ன்றதை நமக்கு பார்ப்போம். அப்படிப்பட்ட இடத்துல போய் புலவர்கள், அந்த காலத்துல புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்களை போய் புகழ்ந்து பாடி, மன்னர்களை போய் புகழ்ந்து பாடி, நீ நல்ல வல்லவர், நீ ரொம்ப சிறப்பானவன், இந்த பையனை பார்த்து நீ நல்ல பையன் பார்த்தா எனக்கு சந்தோஷம் இல்லையா? நீ நல்லா படிக்கிற, நல்லா பேசுற அப்படின்னு அந்த பையன் சந்தோஷமா இல்லையா? அந்த பையன் நல்லா விளையாடுறான், திறமையான பையன், அந்த பையன் சந்தோஷம் தானே இல்லையா? அப்படியே ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வரும் இல்லைங்களா? அப்படி புகழ்ந்து பேசுறவங்களுக்கு அவர் பொன் பொருள்லாம் கொடுப்பார், பரிசு கொடுப்பார். இதை ஒரு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு எனது ஆட்சியில் இருக்கின்ற மக்கள் நோயோடு இல்லாமல் நல்ல கல்வியில் சிறந்து நல்ல செழிப்போடு வாழ்றாங்க. அப்ப நான் நல்ல ஆட்சி செய்யறதுனால நான் தானே மன்னன், என்னை நீ புகழ்ந்து வாழ வேண்டும் என்று கேட்கிறான். நீ மன்னனாக இருந்தாலும் கடவுளை புகழ்ந்து பேசுகின்ற வாயால் நான் உன்னை புகழ்ந்து வாழ மாட்டேன். கட்டி விடுங்க. மூஞ்சி காவிய இந்த மூஞ்சி தான் இந்த பக்கம் போடுச்சுங்க. நல்லாவே இருக்காது. தயிர் பச்சி கூட அழகா இருக்கும். தயிர் பச்சிலே பயங்கரமா இருக்கும். மூஞ்சியை பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். கண்ணு கசங்குள்ளது நம்ம கல்வி மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே எடுக்க முடியாது உங்கள்கிட்ட இருந்து. அந்த கல்வி ஞானத்தை நீங்க வளர்க்கணும். உங்களுக்கு இந்த ஒரு பெரிய இந்த அரங்கம் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குது. ஸோ கல்வி உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை படித்து நீங்கள் மென்மேலும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. நன்றி. அந்த டைமில் தான் இந்த ஹோம் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ 29 வருஷமாக இந்த ஹோம் நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 220 பிள்ளைங்க என்கிட்ட முடிச்சு சொல்லியிருக்காங்க. இதில் 40 பிள்ளைங்க 42 பிள்ளைங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் ஹோம் வந்து 38 பிள்ளைங்களுக்கு மேலே. ஸோ வருஷம் வருஷம் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம். அது தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஹோமில் படித்த குழந்தைங்களாம் மீட் பண்ணுறது, அதாவது கெட் டுகெதர் அலுமினி சொல்லுவாங்க. அது குடும்ப விழான்னு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கோம். நல்லிக்காயெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் வந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹோம் இருக்குது. ஸோ உங்களுடைய உதவிகள் தேவை. நன்றி.
இதை சுற்றி மதன் வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் கட்டிட்டு தீபக் பிரகதீஷ் நல்லா படிங்க. விஜயராகவன் சதீஷ்குமார் மாதவ மதனாது மதுரைக்கண்ணன் ரவிதேஷ் தனுஷ் சஞ்சய் ஹரீஷ் ஈஸ்வரபாண்டி நிதிஷ் பாலாஜி சத்தப்படாதீங்க, அமைதியா இருங்க. அப்படி கொடுக்க சொல்லு கொடுக்க சொல்லு இன்னொரு 10 பிள்ளைங்க வாங்க அத்தா இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இல்லை கொண்டு வாங்க இல்லை கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வரைக்கும் Okay.
சாப்பிட